பாபு, பாப்பா நல்லா எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டா பத்தியா? அழகா எட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, எனக்கு ஒரு நாள் குடு குடு குடுன்னு ஓடிடுவா. அவ பிறத்தால ஓடி முடியாது எனக்கு. ஆமா, பாட்டி மார்க எதுக்கு இருக்கியோ? பிள்ளைகள் பின்னாடி ஓடி ஓடி பிடிக்கதான். நான் ஓடி ஓடி பிடிக்கேன், நீ செல்போன்ல நோண்டிக்கிட்டே இரும் சரியா? அந்த செல்போன் ஒரு நாள் தூக்கி உடைக்கேன். செல்லம்மா, இப்பதான் நான் போன் எடுக்கவே இல்லையே. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கையில தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. பாய திறந்தாலே போய். செர்லின், வா வா வா, அப்பாட்ட ஓடியா. இந்த கிழவி இங்கதான் இருக்கு. நல்ல இவன் மருமகளை பத்தி கோல் மூட்டிட்டு வருவோம். என்ன ஆட்டம் ஆடுதாளுவோ வீட்டு செருக்கியோ. பாட்டியம்மாவ், பாட்டியம்மாவ் நல்லா இருக்கல? நான் பாட்டியம்மா, நீ பாலிவு பிள்ளை பத்தியா? என்ன இந்த பங்கஜ தங்கச்சி தானே நீ? என்ன பாட்டியம்மா எடுத்துரிஞ்சு பேசுதீங்க? வயசானவங்கள மரியாதையா கூப்பிட்டேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களை எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க. ஆண்டின்னு கூப்பிடணுமா, அம்மான்னு கூப்பிடணுமா? நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம் தாய். என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. எம்மாடி இந்த குரலி எதுக்கு இங்கே வந்து உட்காந்து ஏதோ கோல் முட்டை வந்திருக்கு? ஏக்கா, நான் எப்படிக்கா சொல்ல? எனக்கு என்ன சொல்ல, எப்படி ஆரம்பிக்கனே தெரிலக்கா. ஆனால் நான் பொதுவாக சொல்லியிருந்தேன், உங்கள் மருமக போக்கே சரியில்லைக்கா, உங்கள் மருமக சேர்க்கை சரியில்லை. பங்கஜம் என் அக்கா தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளை நம்பி இவ்வளோ விடாதுங்கக்கா. அவள் கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றுறதும் புரளி பேசுறதும் அடுத்தவ குடும்பத்தை கெடுக்கிறதுமா அலைதாளுவா. அதுலேயும் இந்த கீதா எம்மா ஒன்னா நம்ம ரவுடி பொம்பளை எந்த நேரமா நாக்க துருத்திக்கிட்டு அலைதா. பங்குச்சா அந்த மாதிரி ஆள் கிடையாத. என் மருமவா கீதாவை சொன்னா கூட நான் ஒத்துக்கிடுவேன். பங்குச்சா அப்படி கிடையாதட்டி. உங்க அக்கா தானே, உனக்கு தெரியாதா? பாட்டிமா, அக்காதான். அக்காவா இருந்தாலும் ஒவ்வொருத்தர் குணமும் வேற வேற. என் குணத்துக்கு கால் தூசி வரமாட்டா எங்க அக்கா. நான் அவ்வளவு பொறுமை, நல்ல ஒழுக்கம், நல்ல குணம், பெருந்தன்மையானவ. அவன் எனக்கு அப்படியே எதிர்மறையா இருப்பா. கோல் மூட்டுறது, அடுத்தவங்க கிட்ட சண்டை இழுக்கிறது, அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது, அடுத்தவங்க பணத்தை அபகரிக்கிறது. இந்த வீடு கூட எப்படி வாங்கினா, எப்படி வாங்கியிருப்பா? அவ புருஷ ஏதாவது ஆபீஸ்ல கொள்ளைகளை அடிச்சுட்டு வந்திருப்பான். ஏக்கா, மாணிக்க அண்ணனை பற்றி தப்பாக பேசாதங்கக்கா. எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். அந்த அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவங்க ரொம்ப வருஷமாக நேர்மையாக உழைச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காவோ. நீங்கள் ஏதோ தப்பாக வந்து உளறிட்டு இருக்காதீங்க. கெட்ட பொம்பளை எப்படி மூட்டி விடுதா பங்கச்சக்காவை பற்றி. என்னையை பற்றி இதுன்னு சொன்னால் கூட மனசு ஆறிடும். நானாட்டு கொஞ்சம் அப்படி இப்படி சேட்டை பண்ணிட்டு தெரியுவேன். அந்த அக்காவெல்லாம் பற்றி பேசினவன் நான் கழுவி தான் சாவா. அதான், நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க மருமவள நீங்க ஒரு அழகான குருவி கூடு மாதிரி உங்க குடும்பம் இருக்கு. ஒரு அழகான குட்டி பாப்பா இருக்கா. உங்க மாவன் உங்க குடும்பம்னு ஒரு அழகா சந்தோஷமா இருக்கியோ. பாத்துக்கிடுங்கக்கா. எங்க அக்கான்னு நான் பார்க்கல, உங்க நல்லதுக்காக தான் சொல்லுது. அவ கூட ரொம்ப சேர விடாதீங்க. எந்த நேரமும் உங்க மருமக ரோட்ல தான் தெரியுதா? அது என்னமோ உண்மைதான். எந்த நேரமும் ரோட்டுக்காடுல தான் தெரியவா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இவளுக்கு கூட சேர விடாதுங்க. வெளியே போனானா உள்ள வச்சு பூட்டி போட்டுருங்க. காலில் சங்கிலியை போட்டு கெட்டி வைங்க. ஏ குரங்கு பொம்பளை என்னெல்லாம் மூட்டி விடுதா. ஏ கடவுளே, என் புருஷன் நல்ல மனசுலாம் இருக்கப்போ அமைதியாக இருக்காரு. மற்ற ஒருத்தர் இருந்தால் காலைல செயின் போட்டு தானே கெட்டி விடுவான் என்னைய. பங்கஜம், கீதா, இழிச்சக்கா இவங்க யார் கூடயுமே சேர விடாதீங்க. வீட்டிலே ஒரு 10 நாள் அடைச்சி போட்டு வேலை கொடுத்துட்டே இருங்க. குழம்பு வை, சோற பொங்கு, துணியை துவை, காய்கறி என்ன இருக்குன்னு ஒவ்வொரு வேலையாக கொடுத்து பிள்ளையை கவனி, பிள்ளைக்கு ஆய்க்கழுவு, பிள்ளை துணியை துவை அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு அப்படி வீட்டில் அந்த வேலை பழகிறோம். அதுக்கப்புறம் அவளுக்கு வெளியே போய் இந்த மாதிரி பழக்கம் விடுறதுக்கு அவளுக்கு நேரம் இருக்காது. ஒரு 2 நாள் அப்படி செஞ்சு பாருங்கக்கா. ஆட்டோமேட்டிக்காக இவளுக்கு குரூப் உடஞ்சிரும். ஏக்கா, என் பொண்டாட்டி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்கள் சித்திக்கிட்ட மூட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. எப்ப பொண்டாட்டியை சொன்னது என்ன கோபம் வருது இந்த ஆளுக்கு. தம்பியோய் உங்க பொண்டாட்டி லட்சணத்தை தான் சொன்னேன். பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம இருக்கலாம். அதுக்குன்னு இந்த அளவுக்கு முட்டாத்தனமா கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. பாத்துக்கிடுங்க. நாளைக்கு ஏதாவது பெரிய தவறு நடந்துற போகுது. பெரிய தவறா? ஏன் என்னாச்சு? இல்லக்கா, இப்படி எந்த நேரமும் கூட்டம் கூடுதலவோ நாளைக்கு என்ன பண்ணுவாளுவோ, ஒரு பெரிய பங்களா வீடா பார்த்து உள்ள இறங்கி களவாம்பாளுவோ. அப்புறமா இப்படியே வீடு வீடா திருட ஆரம்பிச்சிருவாளுவோ. அப்படியே ஒவ்வொரு தப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காலம் பூரா செயலுக்கும் வீட்டுக்கும் நீங்க நடக்க முடியுமா? சாத்தாடி, ஏமட்டி அப்படி எதுவும் பேசினாலவளோ களம் வாங்கணும்னு. இது ஒரு மெண்டல். இதுக்கு மூளைக்கு பதிலாக மண்டபுல சாணி தான் இருக்கு. அந்த லூஸ் சொல்றத கேட்க பாரு. ஆமான்னு சொல்லிடுவோம். 2-3 பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு விடுவோம். ஆமாக்கா, கீதாலாம் 1ஆம் நம்பர் களவாணி. ஒரு சின்ன தலையில போடுறது ரப்பர் பேண்டை கூட தீட்டு ஓடிடுவா. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாவோ இவங்க எல்லாருமே. இந்த வடிவு கரசி பாட்டி வீடு என்ன பெருசா இருக்கு, எப்பா அங்கெல்லாம் கொள்ளை அடிச்சா வாழ்க்கை பூரா உட்காந்து திங்களான்னு பேசாத என் காதால கேட்டேங்க்கா. ஏ கடவுளே, கெடுத்து விட்டாலே கெடுத்தி. ஏன் அம்மாடியோ, இவளுக்கு நம்ம குடும்பத்தை சதைச்சு விடுவாளோ போலையே. ஏ ஆத்தே பாபு. சித்தி, நெட்டவள்ளி அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. பங்கச்சக்காவும் அப்படி கிடையாது. இவங்க வேற ஏதோ அவங்க குடும்ப பிரச்சனையை மனசில் வச்சுட்டு இங்கே வந்து பேசுவாங்க. நீங்கள் சும்மா இருங்க. இவனே தங்கமான புருஷன், இவனே தங்கமான புருஷன். அவரு பொண்டாட்டி மேல ரொம்ப மயக்கத்துல இருக்காரு போல. பாட்டியம்மா, நீங்க கொஞ்சம் கவனமா உசாரா இருங்க. மருமகளை வீட்டுக்குள்ள அடைச்சு வைங்க. உங்க மாமா வாழ்க்கை கெட்டு போயிடாம. அது சொல்லதான் வந்தேன். நான் வாரேன். ஏன் கல்யாணம் தேடி கிடைக்கியோ? இருங்கட்டி, உங்க ஒவ்வொரு வீடியோ வந்து ஆப்பு வைக்க. அடுத்து கீதா புருஷனை தான் பார்க்க போறேன். பாபு, இந்த கிப்பி மண்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாள.
சித்தி பங்கஜக்கா மாணிக்க அண்ணெல்லாம் பற்றி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. இவங்க குடும்ப பிரச்சனை எதையாவது போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. நம்ம நெட்டமாவும் அப்படி கிடையாது. அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. இருந்தாலும் இவ ஓவரா ரோட்டிலே தெரியுது அல்லப்பா. கொஞ்சம் வீட்டு வேலை குடும்பம்னு இருக்க மாட்டுக்கால. ரோட்டு கரையில இது இருந்துச்சா எப்படி? அது நீங்கள் அவளுக்கு வேலை கொடுக்கறது கொடுங்க. அதுக்கு நீ இவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. இந்த கிப்பி மண்டை சொன்னதை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்க. நம்ம மருமக எதுவும் தப்பான வழியில போய் குடும்பத்தை சந்திச்சிருக்க வச்சிடக்கூடாது. கடவுளே, நான் என்ன செய்வேன், என்ன பண்ணனே தெரியலையே. பானுமதி குரங்க குடும்பத்தில் குழப்பத்தையே உண்டு பண்ணுதே. ஈரி உன்னை என்ன செய்தோன்னு பாரு. பூச்சியம்மாள் மூதேவி தப்பிச்சு வந்து எப்படி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு. இதனாலதான் என் எல்லா பிள்ளையானும் நாசமா போச்சு. சார் இப்போ என்ன செய்ய? என்ன போச்சு? என்கிட்ட தப்பிச்சு இங்க வந்து உட்கார்ந்தாச்சு. ஏய், வெளியே ஓடிடு. வாட்ச்மேனை விட்டு உன்னை தூக்கி வெளியே வீச சொல்லிடுவேன். நியாயப்படி நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்கள் அக்கா மூஞ்சிக்காக தான் விட்டுருக்கு. அக்கா மூஞ்சி ஆயா மூஞ்சின்னு வா மூஞ்ச பாரு, கிளட்டு மூஞ்சி. சார், இந்த பொம்பளை வந்துட்டு சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். என்ன எதுவும் தூக்கிட்டு போயிருமோ சார்? பூச்சி அம்மாள், அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் நீங்கள் மார்னிங் ஈவினிங் அதில் தான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஆமாம், அவர் நல்ல தைரியமான போல்டான ஆள். இதே மாதிரி 3 பேர் வந்தாலும் அடித்து தூக்கி வீசிடுவார். சார், மற்ற இடங்கள்ல என்ன ஃபாலோ பண்ணி தூக்கிட்டானா? குழந்தை மாதிரி பேசாதீங்க, ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஒர்க் பண்ண தான் இங்கே வந்திருக்கிறோம். பூச்சி, ஏ பூச்சி, என்னட்டி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கியா? இன்னும் எண்ணி 3 நாள் உன்னை தூக்குதேன். ஏய், உன்னால என்ன முடியுமோ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. உனக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது. இனிமே மறுபடியும் என்னைக்காவது என் மேலே நீ கை வச்சு கடத்தினா நீ ஜெயில கம்பி எண்ணி கழுதிங்கிறது உறுதி. எதுக்கு மறுபடியும் நீங்கள் பேங்க் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேண்டும்? எங்களே வேலை செய்ய விடுங்கோ. ராசா ராசா ஏ மொட்டை ராசா, ரோசா பூ மண்டை புகாரா. ஏமா சும்மா பேங்க் மேலே வந்து எதுக்கு நிற்கிறீங்கோ? பேங்க் மேல வந்து நிக்கல, பேங்க் உள்ள வந்து நிக்க. மொட்டை ராசா, நீங்கள் இப்போ போகலைன்னா வாட்ச்மேன்ட்ட சொல்லி நிம்மளே நான் வெளியே வீச சொல்லிடுவேன். சொல்லுவீரு. பாஸ்புக் வேணும், புது அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்திருக்கேன். அரே மெண்டல் பொம்பளே, ஒருத்தங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். டெய்லி ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியாது. வெளியே போ. இனி பூச்சியம்மாள் பக்கம் தலை வச்சு படுத்தா நான் போலீஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். என்ன பூச்சி, பயம் விட்டு போச்சு? இரு உனக்கு ஒரு பாடத்தை கத்துத்தாரே. பின்னாடி சுத்துறன்னு ஓவரா சீன் போடுதாரு தக்காளி மண்டையர். மல்லி பூ வச்சி வாடுது, தக்காளி மண்டையர் எங்க என்று தேடுது. மச்சான், எப்போ சொல்ல போற? இங்க இருந்து இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது, வெளியே போங்க. நீ யாரு புதுசா பேச்சு கொடுக்க? அடுத்து உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா. வரட்டா சார்? இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்கள் பயப்படுற அளவுக்கு அது பெரிய ரவுடி ஒன்றும் இல்லை. அது டம்மி பீஸு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் டெய்லி பேங்க் மேலே வந்து வேலை செய்யலாம். தமிழை இப்படி கொள்றீங்களே சார், இதுக்கு அவ வச்சிருந்த பூச்சியே பரவாயில்ல. சரோ பார்க்கவே இல்லை. சரோ என்ன நினச்சிட்டு இருக்கோ தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரோ மேலே உண்மையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கணும். ஈவினிங் மீட் பண்ணணும். ஏக்கா, உங்க தங்கச்சி உங்க பக்கத்து வீட்டை வேலைக்கு வாங்கிட்டாவலாமே, அப்படியா? ஏட்டி, யார்கிட்ட இப்படிலாம் பொருளை கிளப்பி விடுதாவோ? வேலைக்கெல்லாம் ஒன்றும் வாங்கல, வாடகைக்கு தான் வந்திருக்கா. அக்கா, தங்கச்சிக்குள்ள இப்படி போட்டி இருக்கலாமாக்கா? போட்டி இருக்கக்கூடாதுதான். அந்த கோட்டி பிடிச்சவளுக்கு தெரியலையே, என்ன செய்ய முடியும்? இப்போ புதுசாக வந்திருக்கல, கொஞ்ச நாள் ஆடி அடங்கிடும். நம்ம ஊருக்கு வரவங்க எல்லாரும் தானே முதல்ல கொஞ்ச நாள் ஆடாடுன்னு ஆடுவாவோ. அதுக்கப்புறம் அடங்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம சுந்தரிலாம் வந்தப்போ என்ன பேசினா எடுத்தறிஞ்சு இப்போ நல்ல பிள்ளை ஆகிட்டால, அந்த மாதிரி தான். ஆமாம், அந்த பானுமதி என்னன்னு ஒழிஞ்சு போகிறா. வேற ஏதாட்டு பேசுங்க. ஏக்கா அனுமதி அக்கா, எங்கள் அத்தை பாட்டிக்கிட்ட வந்து உங்களை பற்றி மூட்டி விட்டாங்கக்கா. பாபுக்கிட்டே எங்கள் அத்தை பாட்டிக்கிட்டையும். ஆனால் பாபு வந்து நம்பவே இல்லை. எனக்கு வந்து பங்கஜாக்காவையும் மாணிக்கண்ணனை பற்றி நல்லா தெரியும்க்கா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி ஏசி விட்டாரு. எங்கள் அத்தை பாட்டி தான் ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கா. ஏங்க அந்த வரத்துக்கு வராவோ? அவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை பிடிக்காது டி. அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. எப்போவுமே அப்படித்தான். நான் எது பண்ணாலுமே அது தப்பான கண்ணோட்டத்திலே பாப்பா. என்னன்னு ஒளிஞ்சு போராட்டி அவ பேச்செடுத்து பேசாதியோ, கடுப்பா இருக்கு. என்னட்டி எல்லாரும் என்ன பண்ணதுங்கிட்டு பீச்சிருக்கீங்களா? வாட்டி இப்பதாண்டி உடம்பு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல மரியாதை நிறைஞ்ச பிள்ளைன்னு நல்லா பேசிட்டி, அழகா பேசுறீங்க. ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. 2 நாள் மட்டும் வேலை பார்க்கணும். ராத்திரி வேலை வந்தீங்கன்னா ஆளுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். யாராவது வரீங்களா டி? அது என்ன ராத்திரி வேலை? ஒரு பணக்கார வீட்டுல அவங்க ஊருக்கு போயிருக்காவோ, திருப்பதிக்கு போயிட்டு அதுக்கு 2 நாள் ஆகுமா. அந்த 2 நாளும் அவங்க வீட்டை காவல் காக்கணும், வெளியே வாட்ச்மேன் மாதிரி. பார்த்தா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தரேன்னாவோ. துணைக்கு வேணாலும் ஆளை கூட்டிக்கிடுங்க, ஆனா 1000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேல தரமாட்டேன். ஆனா எத்தனை பேர்னாலும் காவலுக்கு வரலான்னு சொன்னாவோ. நான் போறேன். எனக்கு பியாஸ் துணைக்கு யாராவது வரீங்களாட்டி? நான் வரேன். நானும் வருவேன். அப்ப எனக்கு 500 ரூபா.
ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு 2 நாளைக்கு கொடுப்பாவோ. அந்த 1000 ரூபாவை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுவோமா? எனக்கு நீ காசு தர வேணா, சும்மா பேச துணைக்கு வரேன். நீயே பாவம் புருஷன் வேலைக்கு போக மாட்டேக்காம்ல. ஏமா சுந்தரி, ராத்திரி போய் காவா காத்துட்டு கிடக்கணுமாமா? அந்த ராத்திரி வேலையை உன் புருஷனை போக சொல்லிட்டு இந்த காசு நீ வாங்கிட வேண்டியதுல, நீ வீட்டுல இருந்து பிளே பாத்துக்கலாம்ல. அந்த நாதாரி போக மாட்டான்க்கா, அங்க எங்கேயாட்டு தூங்கி கிடப்பான், இல்லைன்னா ஓடிடுவாங்க்கா. அவங்க கேமரால பார்த்தா அவனா காசு கிடைக்காது. நாங்களே போறோம்க்கா. நாளைக்கு ராத்திரி வந்துருங்கட்டி, நம்ம 3 பேரும் போவோம். நைட் டியூட்டி ஜாலியா இருக்கும். நான் வந்துடுவேன். சரி டி, பீச்சிருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். தென்னந்தோப்புல கொஞ்சம் வேலை இருக்கு. பாவம் இந்த பிள்ளை இந்த வயசுலயும் எப்படி கடுமையா உழைக்கி. ஆமாக்கா, எங்க வீட்டுக்காரரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. தங்கச்சி இப்ப இப்படி ஒருத்தனுக்கு கெட்டி வச்சிட்டோமேன்னு. என்னக்கா செய்ய, அவ புருஷன் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டான், வேலைக்கே போக மாட்டான், தின்னுட்டு உறங்குவான். வா மாப்பிள்ளை கேட்க வேண்டியதானே? என் தங்கச்சி உனைய நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, என் தங்கச்சி வேலை வெட்டிக்கு போகாம ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிய, ஒரு குழந்தை வேற இருக்கான்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? ஆமா கீதா, இது சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதான். ஆமா, இங்க பியாசு உன் புருஷன்ட்ட சொல்லி அங்க போய் பேச சொல்லி லூசு மெண்டல். ஐ கீதாக்கா, அப்போ நாளைக்கு நமக்கு நைட் டியூட்டி. ஜாலி ஜாலி ஜாலி.